சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. வருகிற ஆகஸ்ட் 16ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரியும். அதே ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடைபெற இருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதற்கான அழைப்பை விடுத்திருந்தார், அந்த அறிவிப்பை. இந்த நிலையில் 2 முக்கியமான கட்சிகள், அந்த 2 கட்சிகள்லையும் 2 முக்கியமான கேள்விகள் ஓடிட்டு இருக்கு. அவசர செயற்குழு கூட்டம் நடத்தும் அதிமுகவில் என்ன கேள்வின்னா, ஓபிஎஸ் இணைக்கப்படுவாரா, சசிகலா மீண்டும் இணைக்கப்படுவாரா என்பது பற்றிய விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஆளுங்கட்சியான திமுகவிலே எழுந்திருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, உதயநிதி எப்போது துணை முதலமைச்சராக்கப்படுவார் என்பது. இந்த 2 கேள்விகளுக்கும் பதிலாக இன்னைக்கு அரசியல் சூழல் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதலில் அதிமுகவை பார்ப்போம். அவசர செயற்குழு கூட்டத்தை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளரான வைத்திலிங்கம், அவருக்கு நெருக்கமான ஏற்கனவே தனது அமைச்சரவை சகாக்களாக இருந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள்ட்ட அவர் தரப்பிலிருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது குறிப்பாக முக்குளத்து சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் ஓஎஸ் மணியன், காமராஜ், செல்லூர் ராஜு, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரிடம் வைத்திலிங்கம் தரப்பில் பேசி வருகிறாங்க. அதாவது அவசர செயற்குழு கூட்டத்தில் இந்த பிரச்சனையை நீங்கள் எழுப்பணும், அதிமுக அடுத்த ஆட்சி அமைச்சா நீங்களும் தானே மந்திரியாக போகிறீங்க, நாங்கள் எங்களுக்கு மட்டுமா கேட்குறோம், நம்ம எல்லாருக்கும் தானே கேட்குறோம் என்று அவர்களுக்குள் ஒரு உரையாடல் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னும் இதில் குறிப்பாக என்னென்னா, முன்னாள் அமைச்சரும் இப்போதைய எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார்கிட்ட இவங்க யாருமே பேசலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இவர்கள் வைத்திலிங்கம் சைடில் இருக்கிறவங்க உதயகுமாரை இது தொடர்பாக அணுகவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற முன்னாள் அமைச்சர்கள்ட்ட தொடர்ந்து பேசுகிறாங்க அப்படின்றாங்க. சரி, ஊடகத்தினருக்கு தெரியும் போது இது எடப்பாடிக்கு தெரியாமையாக இருக்கும், அவரும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. சரி, அதிமுகக்குள்ளே என்னென்ன பேசுகிறாங்க, எந்தெந்த முகாம்லேருந்து இப்போ அதிமுக இப்போ அதிகாரப்பூர்வமாக இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அவங்கள்ட்ட வெளி முகாம்லேருந்து யார் யார் பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் அவருக்கும் ஓரளவு அவர் கவனத்துக்கும் போயிருக்கு. இந்த நிலையில் தான் கடந்த ஓரிரு நாட்களாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில மாவட்ட செயலாளர்கள்ட்ட அவரே பேசியிருக்கார். சிலரை வரவழைத்து பேசியிருக்கிறார், வேறு சிலரோடு ஃபோனில் பேசியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். என்ன பேசியிருக்கார் எடப்பாடி அப்படின்னா, அது மாதிரி எந்த ஒரு அஜெண்டாவும் அவசர செயற்குழு கூட்டத்திலே ஓபிஎஸ்ஸை சேர்ப்பது பற்றியோ சசிகலாவை மீண்டும் அதிமுகவை சேர்ப்பது பற்றியோ எந்த ஒரு அஜெண்டாவும் இங்கே இல்லை. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அது முழுக்க 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் எப்படி எதிர்கொள்வது அப்படின்னும், கட்சி விஷயங்களில் நம்ம என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும், இந்த நிர்வாக விஷயங்களில் என்னென்ன சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோமே தவிர, அந்த மாதிரி ஓபிஎஸ் வரலாமா, சசிகலா வரலாமா அப்படின்ற பேச்சு இனிமேல் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே அரசியல் ரீதியாக அவர்கள் பலமற்றவர்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் 2026 தேர்தல் முடிஞ்சதும் சசிகலாவோ ஓபிஎஸ்ஸோ அரசியலில் இருக்க மாட்டாங்க, அவங்க காணா போயிடுவாங்க. அதனால் அவர்களை பற்றி எந்த கவலையும் படாதீங்க. நாம் மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி, அதாவது மக்கள் மத்தியில் அதிமுக உடஞ்சிருக்கு அப்படின்னு பிம்பம்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதிமுக கடந்த 10 வருஷமாக நம்ம ஆட்சி பண்ண அந்த ஆன்டி இன்கம்பன்சியில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் படுதோல்வி அடையலை. கிட்டத்தட்ட 70 எம்எல்ஏக்களை பெற்றோம். அது ஒரு தோல்வியே இல்லை. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தான் வெற்றி பெறுவோம். அதற்கு உண்டான சில முக்கியமான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை எடப்பாடி விளக்கி இருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய ஆளுங்கட்சியான திமுக கூட்டணியில் நிச்சயமாக ஒரு பிளவு வரும் அப்படின்னு எடப்பாடி எதிர்பார்க்குறார். அது எப்படி அப்படின்னா அவரே விளக்கினது. என்னன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு மாநில அங்கீகாரம் வந்துருச்சு. அவங்க 2 தொகுதிகளில் 2 எம்பி தொகுதிகளில் தங்களுடைய சொந்த சின்னத்திலே நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு இணையான இடங்களை அவர்கள் கேட்பாங்க. எனக்கு வந்திருக்கிற தகவல் படி காங்கிரஸ் எத்தனை போட்டிடுதோ அதுக்கும் குறையாமல் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு தான் அவங்க பேச்சையே ஆரம்பிக்க போகிறாங்க. அதிலேயே ஒரு பிரச்சனை வரும். அதனால் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் நீடிப்பது அப்படிங்கிறது எனக்கு ஒரு உறுதியாக இல்லை.
அதனால் அவங்க திமுக கூட்டணியில் இல்லை என்றால் அதிமுக பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களோட அந்த சந்தா முழு நேர ஊழியர்களுடைய அவர்களுடைய வாழ்வுக்காக கட்சி வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்கும். அதற்கான நிதி ஆதாரம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, அரசு ஊழியர் சங்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அளிக்கக்கூடிய சந்தாவில் தான் அந்த கட்சியோட நிதி ஆதாரமே இருக்குது. இந்த நிலையில் அவங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்கள் சம்பந்தமாக என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதில் ஒன்று கூட இது வரைக்கும் நிறைவேற்றப்படலை. அதனால் மீண்டும் அவர்கள் எப்படி நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியோடு சேர்ந்து ஓட்டு கேட்போம் அப்படின்ட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற அரசு ஊழியர் சங்கங்களே அவர்களது கட்சியோட தலைமைகிட்ட கேள்வி எழுப்புறாங்க. இப்படிலாம் இருந்தீங்கன்னா நாங்கள் சந்தாவே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு ஊழியர்கள் சங்கம், குறிப்பாக சிபிஎம் ஆதரவு பெற்ற அந்த சங்கத்தினர் தினம் தினம் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் ஊடகங்கள் அதெல்லாம் வர்றதில்லை. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் இந்த ஆட்சி மீது கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. இந்த மிச்சம் இருக்கிற இந்த 1.5 வருஷத்தில் அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும்படி எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க வாய்ப்பில்லை. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கு பெரிய வாய்ப்பில்லை. இந்த 2 கணிப்புகளை எடப்பாடி சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் எனக்கு வந்த தகவல் படி, அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வந்த முக்கியமான தகவல் படி உதயநிதி ஸ்டாலின் திமுக 234 சீட்லையும் தனிச்சு போட்டிடணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அவருக்கு வந்து இந்த கூட்டணி குடைச்சல் அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தல் உதயநிதியோட கைகளில் ஒப்படைக்கப்பட்டால் திமுகவில் இப்போது இருக்கும் கூட்டணி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்கெல்லாம் நம்மள்ட்ட தான் வருவாங்க. நாம் இனிமேல் எக்காரணத்தை கொண்டுட்டும் பிஜேபியோடு திரும்ப போகிறது கிடையாது. அதனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலை நாம் பாஜக இல்லாமல் சந்தித்து விட்டோம். அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் நாம் பாஜக இல்லாமல் தான் சந்திக்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலையும் நாம் பாஜக இல்லாமல் தான் சந்திக்க போகிறோம். அதனால் இந்த உறுதியின் அடிப்படையில் திமுக கூட்டணியிலே இருக்கிற கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் நம்மள்கிட்ட வருவாங்க. இன்னொரு விஷயம், 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணியை அப்போதைய ஆளுங்கட்சியாக இருந்த நாம் தான் அமைச்சோம். அது சில விஷயங்கள்லாம் செஞ்சோம். அதற்கான அந்த மக்கள் நல கூட்டணி அமைத்ததில் அப்போதைய அந்த ப்ராசஸில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது. அந்த அடிப்படையில் நானும் சில வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்களை பண்ணுவேன். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இப்போது இருக்கிற கூட்டணியாக இருக்காது. அதிமுக கூட்டணியும் இப்போது இருக்கிற கூட்டணியாக இருக்காது. அதில் மேலும் சில கட்சிகள் வரும். அதனால் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. இந்த ஓபிஎஸ், சசிகலா இவர்களுக்கு எந்த வேலையும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தனக்கு நெருக்கமான மாவட்ட செயலாளர்கள்ட்ட உறுதியாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அவரோட ஸ்டாண்டு. என்ன, வேலுமணி வந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஓபிஎஸ் அதிமுக வர வேண்டும் என்று சில விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் கூட பார்த்தோம். ஆனாலும் அதற்கெல்லாம் ஓபிஎஸ் இதுவரைக்கும் எந்த பதிலும் சொல்லவில்லை. இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸோ சசிகலாவோ யாரும் வேண்டாம் என்ற முடிவில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் என்பதுதான் அதிமுகவிலிருந்து வருகிற அந்த அப்டேட். அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன அப்டேட்? ஆகஸ்ட் 19 உதயநிதி துணை முதலமைச்சராக போகிறார் என்று முதலில் மின்னம்பலம் டிஜிட்டல் திணையில் தான் எழுதினோம், வெளியிட்டோம். இந்த நிலையில் ஆகஸ்ட் 16 மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அதாவது அடுத்த மாதம் வர இருக்கிற அந்த 30 விழா தொடர்பாக ஆலோசிக்கத்தான் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அநேகமாக பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் உதயநிதி டெப்டி சிஎம்மாக ஆகணும் அப்படின்னு கோரிக்கை வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட கோரிக்கை வந்து எல்லா மாவட்ட செயலாளர்களும் சேர்ந்து வைப்பாங்க. அந்த அடிப்படையில் ஆகஸ்ட் 19 உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி அளிக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் திமுகவில் இன்னும் நம்பிக்கையாக சொல்கிறாங்க. இந்த நம்பிக்கைக்கு கூடுதல் வலு சேர்க்கும் விதமாக கிடைச்ச ஒரு தகவல் என்னென்னா, ஆகஸ்ட் 19 அன்றைய தினம் ஏற்கனவே அமைச்சர்கள் ஆங்காங்கே தங்களது மாவட்டங்களிலே ஒப்புக்கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் ரத்து செய்துவிட்டு சென்னையிலேயே இருக்க திட்டமிட்டிருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி அமைச்சர்கள் வட்டாரத்திலேருந்து கிடைக்கிற அப்டேட். ஆகஸ்ட் 19 அவங்கவுங்க வேறு நிகழ்ச்சிகள் எதுவும் வைத்துக்கொள்ளாமல் அனைத்து அமைச்சர்களும் சென்னையில் இருக்க முடிவு செய்திருக்கிறார்கள் என்றாலே இதிலிருந்து அடுத்த சில யூகங்களை நம்மால் செய்ய முடிகிறது. இதுதான்
திமுக தரப்பில் இருக்கிற இன்றைய முக்கியமான அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.